வெல்கம் பேக் டு ஹிடன் ஃபேக்ட்ஸ். மனிதனின் ஆறாம் அறிவு பற்றி அறியப்படாத உண்மைகள். ESP பவரின் ஒரு முக்கிய அம்சமாக கருதப்படுவது டெலிபதி. டெலிபதி என்றால் என்ன? டெலிபதி என்பது மனிதன் எந்த பிற ஊடகமும் இன்றி சக மனிதன் மனதில் நினைக்கும் ஒன்றை புரிந்து கொள்ளும் ஒரு சக்தி. இது இரு மனக்கருவறைக்கு இடையே நடக்கும் ஒரு தகவல் பரிமாற்றம். இந்த டெலிபதி என்பது தாய்க்கும் பிள்ளைக்கும் மற்றும் இரட்டையர்களுக்கும் இடையே அதிகமாய் இருக்கும் என்பது இயற்கையான இயல்புகள். இந்த டெலிபதியை ஒரு கலையாய் கையாளும் சிலர் முன் அறிமுகமில்லாதவர்களுடன் இதை பயன்படுத்தலாம் என்று சொல்லி இருக்கிறார்கள். ESP பவரால் எதிர்காலத்தை கணிப்பது மட்டுமில்லாமல் தங்களின் கடந்த காலம், அதாவது போன ஜென்ம ஞாபகத்தையும் நினைவு கூறலாம் என்று சொல்லப்படுகிறது. இதை ரெட்ரோ காக்னிஷன் என்கிறார்கள். அனைத்து மதங்களுமே மறுபிறப்பையும் முன்பிறப்பையும் நம்புகிறது. இதன் அடிப்படையில் மனிதனின் மறுபிறப்பிற்கு அல்லது முன்பிறப்பிற்கு மேல் உள்ள நம்பிக்கை ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கையாய் மாறிவிட்டது. இதில் சிலர் தன் பூர்வ ஜென்ம ஞாபகம் வந்ததாய் சொல்லி அவர்கள் பூர்வ ஜென்மத்தில் வாழ்ந்த இடங்களையும் மனிதர்களையும் மற்றும் சிலர் பூர்வ ஜென்ம நிகழ்வுகளையும் சொல்வதாய் நம்பப்படுகிறது. இதை ரெட்ரோ காக்னிஷன் என்கிறார்கள். ESP பவரை சிலர் ப்ரீகாக்னிஷன், அதாவது எதிர்காலத்தில் நடக்கப் போவதை கணிக்க உதவும் ஒரு சக்தியாக பயன்படுத்துகிறார்கள். முன் ஜென்மத்தின் உறுத்தல் இந்த ஜென்மத்திலும் வருவது போல் ESP பவரின் மூலம் எதிர்காலத்தில் நடக்கப் போவதும் கணிக்க முடியும் என்று சொல்லப்படுகிறது. இதை ப்ரீகாக்னிஷன் என்கிறார்கள். இந்த ப்ரீகாக்னிஷனுக்கு பல உதாரணங்கள் நம்மில் பலர் அனுபவித்தே இருப்போம். இதில் ஒன்றுதான் உலகில் நாஸ்ட்ராடாமஸின் தீர்க்க தரிசனம். விமானம் கண்டுபிடிப்பதற்கு முன்பே விமானம் ட்வின் டவர்ஸை இடிக்கும் என்று நாஸ்ட்ராடாமஸ் ப்ராஃபசி சொல்லி இருப்பதும், இதே வகையில் நாஸ்ட்ராடாமஸ் காலத்திற்கு முன்பே ESP பவரால் உலக நிகழ்வுகளை கணித்த மாயன் கேலண்டரில் 2010 மார்ச் மாதம் ஒரு நிலநடுக்கம் ஏற்படும் என்று சொல்லி இருக்க வேண்டும் என்பது ஒரு கருத்து. இப்படி மனிதனுக்கு இருக்கும் ஓர் அபூர்வமான தெய்வீக சக்தி தான் இறந்தவர்களுடன் மனிதனை தொடர்பு கொள்ள உதவுகிறது. ஆவிகள் என்பது அகால மரத்தில் சாகுகிறவர்கள், அதாவது இளம் வயதில் 28 வயசுல இருந்து ஒரு 37 வயசு வரைக்கும் சொல்லலாங்க. அதில் தன் குழந்தைகளை விட்டு தவறிய தாய், மனைவியை விட்டு கணவனை பிரிந்த மனைவி, காதலியை விட்டு பிறந்த காதலன் கண்டிப்பாக வருவாங்கங்க. யார் ரூபத்திலேயே வந்து பழைய முதல்ல எந்த நிலையை நினைக்கிறாங்களோ அவங்க அனுபவிச்சுட்டு தாங்க அவங்க ஆவி போகும் என்பதில் ஐயப்பாடே கிடையாதுங்க. மனித நிலையில் இருந்து தெய்வீக நிலை அடைவதற்கு இந்த ESP பவர் உதவும் என்பது நம்பப்பட்டதால் சில மனிதர்கள் இந்த ஆய்விற்கு அப்பாற்பட்ட அற்புத கலையை தங்கள் வேலை வாய்ப்பாக பயன்படுத்துகிறார்கள். இதில் 90% ஏமாற்றுக்காரர்கள் தான் இருக்கிறார்கள் என்று ஆய்வுகள் சொல்லும் உண்மை. இதில் ஒன்றுதான் இறந்து போன ஆவிகளுடன் பேசுவது. என் இனிய மக்கள் எல்லாருக்கும் வணக்கம் வணக்கம் வணக்கம். அந்த பக்கம் லைட்டை திருப்பப்பா, அங்கே ஆள் இருக்கிற ஒரு லைட் திருப்பம், திருப்பு. உங்கள் பொண்ணான ஓட்டெல்லாம் எனக்கு போடுறீங்க. நான் ஜெயிக்கணும்னு ஆசைப்பட்டிருக்கேன், நீங்களாம் போட்டுறீங்க. என்ன போடுறீங்களா? அதே மாதிரி நாட்டு மக்களுக்காக நல்லா செய்யணும். இன்றைக்கி யார் வந்தாலும் உழைப்பால் முன்னுக்கு வரணுங்க. படிக்காதவன் படித்தவன் இல்லைங்க, எல்லாருமே நல்லா நிலைமையில் வர்றாங்க. பார்க்குறீங்களா? என்னன்னு கேட்குறீங்களா? இன்றைக்கி ఏలేవంగా యారు ఇరుకోకూడదుగా. క్రియేట్ అక్కడ నిస్తాను చూడు. సొమ్ములు నీకు కావాలేనా? ఏమి నాకు రొమ్మిని పంపితే వాడు తైలం వేస్తానట కూడా ఆ తైల బుడ్డీలు ఎత్తుకొచ్చి నాకు రొమ్ములో వేస్తాడు. ఆ రొమ్మ అంటే నేను చాలా ఇష్టమే ఆ మనిషికి. వాడు అప్పుడు సరి కొడుకు సరి మారి మారి మా ఇంటికి వచ్చినాడు. అప్పనికి తెలంటేనే కొడుకు వచ్చినాడు, కొడుకు తెలంటేనే అప్పుడు వచ్చినాడు. ఇది నేను ఈరోజు చెప్పాలంటే కూడా నిన్న మరి నా తల్లి కర్మదేమని నాకు నింద పెట్టును. స్వామి దేవుడు అంటే ఆ అమ్మదా. ఆ అమ్మని మొక్కేవాళ్ళంటే నాకు ఒళ్ళత్తా నన్ను పెళ్లి చేసుకున్నా నాకు బొట్టు కట్టడానికి ఎవరే లేదు లోకంలో. దేవుడు నన్నే ఇట్లనే కాలం చూడు ఇట్లా పెట్టి ఉండింది. జాక్సన్, మైకేల్ జాక్సన్. Yes, Michael Jackson. Yeah. What about the questions? Who killed you? Another questions. You my question. Sing a song. And I to meet that lady. Where saw the people swore. Night, come.
always buried me, joro joro, ho 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 ho, nothing. Kiss me, always don 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 sin dan sin dos day, jahan jahan jahan. இப்படி இறந்து போன ஆவிகளோடு பேச துவங்கிய மனிதர்களில் சிலர் தங்கள் ESP பவரை கொண்டு கடவுளுடனும் பேசுகிறார்கள். Holy Spirit shows me there is somebody, a young man who has come out of prison who is in this crowd. My young brother, your name is Naveen. मेरा नाम है नवीन. 6 तारीख को मैंने जेल पे चला गया मर्डर केस में. But still those guilt and oppressions are following you, Naveen. But tonight Jesus is coming. Permanently you can come out of your sin. यीशु मसीह को देने के लिए तैयार हूं मैं. जो कुछ भी करने இறந்தவர்கள் உலகில் இல்லாதவர்கள் சாட்சிக்கு வரமாட்டார்கள் என்ற நம்பிக்கையில் இறந்து போன ஆவிகளுடன் பேசுவதாய் மனிதனை ஏமாற்ற துவங்கினான் மனிதன். கடவுளும் சாட்சிக்கு வரமாட்டார் என்ற நம்பிக்கையில் மனிதன் ESP பவரால் கடவுளுடனும் பேச துவங்கினான். இந்த நீண்ட வரிசையில் பல சமய தலைவர்களும் அடங்குவார்கள். கடவுளுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதாய் சொல்லப்படுவது உண்மையா இல்லை ஊரை ஏமாற்றும் வேலையா? ஆன்சர் awaiting after a short commercial break. Stay tuned.